ஈழத்தில் என் தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுத களம் அமைத்து 7 அணு ஆயுத வல்லரசுகளோடும் களத்தை எதிர்கொண்டு நின்றாரே, அதற்கு ஆயுத அடித்தளத்தை அமைத்து கொடுத்த மாமனிதர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஈழத்தமிழர்கள் அவரை நெஞ்சில் கோயில் கட்டி கும்பிடுகிறார்கள். இந்த நாளில், அவர்களுடைய நினைவு நாளில் தமிழக வாழ்வாதாரங்களை காக்கவும், சுதந்திர தமிழீழம் மலர எங்களால் இயன்ற அளவுக்கு தொடர்ந்து பாடுபடவும் லட்சியத்திலே உறுதி கொண்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சபதம் மேற்கொள்கிறது. பொழுது புலர்ந்தார் கிறிஸ்துமஸ் பண்டிகை. உலகெங்கும் வாழுகிற கிறிஸ்தவ பெருமக்கள் கொல்கத்தாவிலே சிலுவையிலே குருதியை கொட்டி மறைந்தாரே, இரக்கமுள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு பெருமானுடைய பிறந்த நாள். அதே நேரத்தில் ஜான்சி ராணி சாதிக்க முடியாததை, இந்தியாவில் எவரும் சாதிக்க முடியாததை பிரிட்டிஷ் படைகளை தோற்கடித்து சிவகங்கையிலே சுதந்திர கொடியேற்றினாரே வீரத்தாய் வேலுநாச்சியார், அவர் மறைந்த நாள். இந்த 2 நாட்களும் மிக முக்கியமானவை. தந்தை பெரியார் திராவிடர் கழகம் நடத்துகின்ற மாநாட்டிலே பங்கேற்பதற்காக வந்திருக்கிறேன். 100 நூல்கள் தந்தை பெரியாரின் பெருமையை, திராவிட இயக்கத்தின் பெருமையை, நீதி கட்சியின் சாதனைகளை அற்புதமான நூல்களாக குறைந்த விலையில் 10 ரூபாய் விலையிலே தந்திருக்கிறார்கள். அந்த விழாவுக்கு கோவை ராமகிருஷ்ணன் அழைத்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்காக நான் வந்திருக்கிறேன். ஆமாம், நல்லா இருக்கு. அதாவது குதர்க்கமாக கேட்கணும்னே சில பேர் இந்த உலகத்தில் புறப்பட்டுருக்கிறாங்க. எனக்கு சந்தோஷம்தான். எனக்கு லக்கேஜ் இருந்தது. அவர் சொன்னார், அண்ணே எனக்கு லக்கேஜ் இல்லை, அதனால் நான் முன்னாடி போகிறேன்னாரு. எனக்கு பேக்கேஜ் வந்த பிறகு வாரேன். இதுதான், இதில் என்ன இருக்குது? இது ஒரு கேள்வியா? கேள்வி அர்த்தமுள்ளதாக கேள்வியாக இருந்தால் பரவாயில்ல. கடந்த முறை வரும்போது மக்கள் நல கூட்டணின்றது ஒரு நிரந்தரமான கூட்டணி கிடையாது, இது வந்து ஒரு தற்காலிகமானது அப்படின்னு அவர் சொல்லியிருந்ததுக்கு நீங்கள் தனித்தனியாக வர்றதுக்கு ஒரு தொடர்பு இருக்குமோன்ற அதெல்லாம் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு தான் வந்தோம். அவர் நான் பேக்கேஜ் இருக்குன்னு சொன்னேன், நான் அப்புறம் முன்னாடி போகிறேன்னே அப்படின்னு சொல்லி வந்தார். அந்த நட்பில் எந்த இதிலும் சேதனம் இருக்காது. எந்த கட்டத்திலையும் அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்து என்னை அழைத்து கொண்டு போய் சட்டக்கல்லூரி விடுதியில் ஈழத்தமிழர்களுக்காக என்னை பேச வைத்த நாளிலிருந்து அந்த நட்பு எல்லா காலங்களிலும், எங்கள் கூட்டணி நிலைப்பாடுகள் மாறுபட்டிருந்த காலத்திலும் கூட அந்த நட்பு ஆழமான நட்பு, அது என்றைக்கும் தொடரும்.